அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் போட்டியிடும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சோரான் மம்தானிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. நியூயார்க் நகர மேயர் மட்டுமின்றி நியூஜெர்சி மற்றும் வெர்ஜீனியா மாகாணங்களின் புதிய ஆளுநர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அமெரிக்காவில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இலங்கை நேரப்படி புதன்கிழமை அதிகாலை 6:30 மணிக்கு இந்த தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நிறைவடைகிறது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நடைபெறும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இவை கருதப்படுகின்றன. இந்த தேர்தலின் முடிவுகள் ட்ரம்ப் அரசின் நடவடிக்கைகள் குறித்த மக்களின் மனநிலையை காட்டும் கருவியாக கருதப்படுகிறது. இதில் நியூயார்க் மேயர் தேர்தல் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் உகண்டாவில் பிறந்து நியூயார்க் நகரில் வளர்ந்த இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட சோரான் மம்தானி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து முன்னாள் நியூயார்க் மாகாண ஆளுநர் ஆண்ட்ரூ குவோமோ சுயேட்சையாக போட்டியிடுகிறார். மத்திய ஆளுங்கட்சியான குடியரசுக் கட்சி வேட்பாளராக கர்டிஸ் இஸ்லிவா களம் காண்கிறார். தற்போதைய நியூயார்க் ஏரிக் ஆடம்ஸின் நிர்வாகத்தில் ஏராளமான முறைகேட்டு புகார்கள் எழுந்ததால் அவர் போட்டியிலிருந்து கடந்த செப்டம்பர் மாதம் அகற்றப்பட்டார். இந்த சூழலில் தேர்தலுக்கு முன்னர் அண்மை காலமாக எடுக்கப்பட்ட அனைத்து கருத்து கணிப்புகளிலும் சோரான் மம்தானி முதலிடம் பிடித்தார். அவருக்கு அடுத்தடுத்த இடங்களில் ஆண்ட்ரூ குவோமோவும் கர்டிஸ் இஸ்லிவாவும் உள்ளனர். கருத்து கணிப்புகளில் மம்தானிக்கு 43% முதல் 50% வரை ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. மற்றவர்களுக்கு 33% முதல் 14% வரையிலானவர்களே ஆதரவு தெரிவித்திருந்தனர். எனவே இந்த தேர்தலில் மம்தானிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கருதப்படுகிறது. மும்பையில் பிறந்த குஜராத்தி முஸ்லிமான மஸ்மூத் மம்தானிக்கும் ஒரிசாவில் பிறந்த பஞ்சாபி இந்துவான மீரா நாயருக்கும் பிறந்தவர் சோரான் மம்தானி. சிறு வயதில் தென் ஆப்பிரிக்காவுக்கும் பின்னர் அமெரிக்காவுக்கும் அழைத்து வரப்பட்ட மம்தானி நியூயார்க் நகரில் வளர்ந்தார். ஜனநாயக கட்சி உறுப்பினரான அவர் நியூயார்க் மாகாண பேரவை உறுப்பினராக பொறுப்பு வகித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவுகளில் 2 நேபாள வழிகாட்டிகள் உட்பட 9 மலையேற்ற வீரர்கள் உயிரிழந்தனர். யாலுங்ரி மலை அருகே திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு பனிச்சரிவு ஏற்பட்டது. அதில் அங்கு மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த 7 பேர் புதையுண்டனர். அவர்களின் உடல்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. உயிரிழந்தவர்களில் 2 நேபாள வழிகாட்டிகள், 2 இத்தாலியர்கள், 1 கனடா நாட்டவர், 1 பிரான்ஸ் நாட்டவர், 1 ஜெர்மனியர் ஆவார். இது தவிர 3 நேபாள நாட்டவர்கள் மற்றும் 5 பேர் வெளிநாட்டினர் பனிச்சரிவு காரணமாக காயமடைந்து காத்மண்ட் மருத்துவ சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மற்றொரு சம்பவத்தில் கனமழை மற்றும் பனிச்சரிவு காரணமாக கடந்த அக்டோபர் 28 முதல் காணாமல் போயிருந்த 2 இத்தாலிய மலையேற்ற குழுவினர் மனாஸ்லு பகுதியில் பன்பரி மலையில் சடலங்களாக கண்டுபிடிக்கப்பட்டனர். அவர்களின் உடல்கள் செவ்வாய்க்கிழமை 5242 மீட்டர் உயரத்திலிருந்து மீட்கப்பட்டன. அவர்களுடன் சிக்கிய மற்றொரு இத்தாலிய மலையேற்ற வீரர் மீட்கப்பட்டார் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சட்டவிரோத ஆட்சி கவுப்பு வழக்கில் விசாரிக்கப்பட்டவரும் தென் அமெரிக்க நாடான பெருவின் முன்னாள் பிரதமர் பெட்சி சாவோஸுக்கு மெக்சிகோ அடைக்கலம் அளித்ததால் அந்த நாட்டிற்கான தூதரக உறவுகளை முறிப்பதாக பெரு அரசு அறிவித்தது. இது குறித்து பெரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹூகோ டிசெல்லா செய்தியாளர்களிடம் கூறுகையில், தலைநகர் லீமாவில் உள்ள மெக்சிகோ தூதரகத்தில் சாவேஸுக்கு அடைக்கலம் அளித்தது நட்புக்கு புறம்பான செயல். இது 2 நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே உள்ள பதற்றத்தை அதிகரிக்கிறது. எனவே அந்த நாடுகளுக்கான தூதரக உறவை முறித்து கொள்ள முடிவு செய்துள்ளோம் என்றார் அவர். பெரு அதிபர் யோஸ் ஜெரின் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மெக்சிகோ அரசு தங்கள் நாட்டின் உள் விவகாரங்களில் மீண்டும் தலையிடுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 2022 அப்போதைய ஜனாதிபதி பெட்ரோ கேஸ்டிலோ அவசர நிலை அறிவித்து நாடாளுமன்றத்தை கலைக்க முயன்றார். தோல்வியடைந்த முயற்சியில் சவோஸ் பங்கேற்றதாக குற்றச்சாட்டப்படுகிறது. இந்த வழக்கிலிருந்து அவரை பாதுகாக்கவே பெருவில் உள்ள தங்களது தூதரகத்தில் சவோஸுக்கு அடைக்கலம் அளிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் வடமேற்கு ஹைபர் பக்தின்கவா மாகாணத்தில் ஸ்வாட்டிலிருந்து டாக்சிசா வரையான பகுதிகளில் நடைபெறும் தொடர் அகழ்வாய்வு பணிகளின் போது புராதன கோயில் அமைந்துள்ள இடம் உள்ளிட்ட 8 பழங்கால தலங்களை புதிதாக கண்டறியப்பட்டுள்ளன. மாகாண தொல்லியல் இயக்குநருடன் இணைந்து இத்தாலிய அகழ்வாய்வு குழு இந்த தலங்களை கண்டறிந்துள்ளது.
ஸ்வாட்டின் பரிகோட்டில் உள்ள ஒரு தளத்தில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான சிறிய கோயிலின் இடிபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இது இந்த பகுதிகளின் தொடர்ச்சியான கலாச்சார மற்றும் நாகரிக பாரம்பரியத்தின் சான்றாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. கோயில் மற்றும் அதன் அருகில் தொல்லியல் அடுக்குகளை சுற்றி பாதுகாப்பு மண்டலம் உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். அமெரிக்க வரலாற்றில் மிகவும் செல்வாக்கு மிகுந்த துணை அதிபர்களில் ஒருவரான டிக் சேனி வயது 84 உடல்நலக் குறைவால் காலமானார். நிமோனியா மற்றும் இதயம், இரத்த நாளம் தொடர்பான நோய்களால் சேனி இறந்ததாக அவரது குடும்பத்தினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவரது மகன் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஜூனியரின் ஆட்சி காலங்களில் டிக் சேனி வளைகுடா போரின் போது பாதுகாப்புத்துறை தலைவராக ஆயுதப்படைகளை வழிநடத்தியவர். பின்னர் ஜார்ஜ் புஷ் ஜூனியர் அதிபராக இருந்தபோது துணை அதிபராக பொறுப்பு வகித்தார். இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு அதிபர் புஷ் எடுத்த முக்கியமான முடிவுகளை செயற்படுத்திய அவர் சில சமயங்களில் தனக்கு அதிக ஆர்வமான விவகாரத்தில் சுயமாக கட்டளையிட்டும் அதிகாரத்துடன் செயற்பட்டதாக கூறப்படுகிறது. பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் அமெரிக்காவின் பல கடுமையான சர்ச்சைக்குரிய நடவடிக்கையில் இவருக்கு முக்கிய பங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி மும்பையில் நடைபெற்றது. இதில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதின. இப்போட்டியில் முதலில் துடுப்பாட்டம் செய்த இந்திய அணி 50 ஓவரில் 7 விக்கெட்டுகளுக்கு 298 ஓட்டங்களை எடுத்தது. இதனை அடுத்து 299 ஓட்டங்களை அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி 45.3 ஓவர்களில் 246 ஓட்டங்களை எடுத்து ஆட்டமிழந்தது. இதனால் இந்திய அணி 52 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்நிலையில் ஒரு நாள் மகளிர் உலகக் கோப்பையை இந்திய வீராங்கனைகள் வென்றதை பாகிஸ்தான் ரசிகர் ஒருவர் தனது குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்ந்த வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. அந்த வீடியோவில் அர்ஷத் என்ற நபர் பாகிஸ்தான் ஜெர்சியை அணிந்தபடி இந்திய மகளிர் அணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அதில் இறுதிப் போட்டி தொடங்குவதற்கு முன்பு அவர் எழுந்து நின்று இந்திய தேசிய கீதத்தை பாடியது இந்திய ரசிகர்களை உண்மையில் நிகழ வைத்தது. அர்ஷத்தின் இந்த செயல் இரு நாட்டு எல்லைகளை கடந்து இதயங்களை இணைக்கும் சக்தி விளையாட்டுக்கு உண்டு என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது. கமலஹாசன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படம் நடிக்க உள்ளார். இது ரஜினியின் 173வது படமாகும். நடிகர் கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய திரைப்படத்தை இயக்குனர் சுந்தர் சி இயக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தனது எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ள நடிகர் கமலஹாசன், அன்புடைய ரஜினி எனவும் நாம் பிறந்த கலைமண் வாழ்க எனவும் குறிப்பிட்டு கவிதை ஒன்றை பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் இயக்குனர் சுந்தர் சி மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் கூட்டணியில் உருவாகும் இந்த புதிய படம் வரும் 2027ஆம் ஆண்டில் பொங்கல் அன்று வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடிகர்கள் கமல் மற்றும் ரஜினி இணைந்து திரைப்படம் நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியான நிலையில் அப்படத்தின் இயக்குனர் யார் என்ற கேள்வி இணையத்தில் அதிக கவனத்தை ஈர்த்து வந்தது. முன்னதாக நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் சுந்தர் சி ஆகியோரின் கூட்டணியில் கடந்த 1997ஆம் ஆண்டு வெளியான அருணாச்சலம் திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.